இந்த ஊரையும் உன்னோட வீடா நினைச்சுக்க. இந்த வீட்டோட நல்லதுக்கு நீ எப்படி பார்த்து பார்த்து பண்ணுவியோ அதே மாதிரி இந்த ஊருக்கும் அப்படியே பண்ணு. உன்னோட நல்ல மனசுக்கு எல்லாமே நல்லதா நடக்கும். ஜானகி, வீட்டை ஆள்ற பெண்ணுக்கு ஊரை ஆள்ற பயிற்சி தேவையில்லை. என்னது ஊரை வீட நினைச்சுக்கணுமா? அப்படின்னா இவங்க ஊர் வேலையை பார்க்க போயிட்டா வீட்டு வேலையில நாம தான் பாத்துக்கணுமா? கொஞ்ச நாளாவே அப்படித்தானே போயிட்டு இருக்கு நம்ம பொழப்பு. பெரியம்மா, மக்களுக்கு நல்லது செய்யணுங்கிற எண்ணம் இருக்கிறவங்க தான் நல்ல தலைவரா இருக்க முடியும். உங்களுக்கு இயற்கையாவே அந்த எண்ணம் இருக்கு, அப்புறம் எதுக்கு பயப்படுறீங்க? ஏமா தங்கச்சி, அந்த புவனால எந்த தைரியத்துல போட்டி போட்டா? அவ பதவி கிடைக்கிறதுக்கு முன்னாடியே மக்களுக்கு கெடுதல் பண்ணவ. ஆனா நீ பதவி வர்றதுக்கு முன்னாடியே மக்களுக்காக உன்னால முடிஞ்ச நல்லதை பண்ணணும்னு நினைச்சவ. அதனால தானம்மா ஜனங்களே உன் நல்ல மனசை பார்த்து உனக்கு ஓட்டு போட்டாங்க. ஆமா அண்ணி, அண்ணன் பதவியில் இருக்கும்போது நீங்களும் மக்களுக்காக நின்னீங்க. இன்னைக்கு நீங்க பதவியில் இருக்கும்போது அண்ணன் கூட சேர்ந்து நாங்க எல்லாரும் உங்களுக்கு துணையா நிக்க போறோம். ஜானகி, உன்னோட பலம் உனக்கே தெரியல. நீ எவ்வளவு புத்திசாலி, சமயோஜிதமா யோசிக்க தெரிஞ்சவ. ரகு சொன்ன மாதிரி இந்த குடும்பத்தையே கட்டி காக்க தெரிஞ்ச உனக்கு ஊருக்கு தலைவியா இருக்கிறதெல்லாம் ஒரு விஷயமே கிடையாதுமா. அத்தை, மாயாவுக்கு இவ்வளவு தைரியம் வந்திருக்குன்னா அதெல்லாம் உங்ககிட்ட இருந்தான்னு அவ அடிக்கடி சொல்லுவா. சில விஷயங்கள் அவ செய்யும் போது உங்களோட சாயல் அப்படியே இருக்கும். அதனால உங்களை நீங்களே குறைச்சு எடை போடாதீங்க. பெரியம்மா, அப்ப நீங்க என் கூட விளையாட மாட்டீங்களா? எனக்கெல்லாம் சோறு ஊட்ட மாட்டீங்களா? அப்போ நான் ஊருக்கே தலைவியா இருந்தாலும் எனக்கு இந்த குடும்பம் தாண்டா முக்கியம். அப்புறம் தான் எல்லாமே. பெரியம்மா, எப்பவுமே உங்க கூட தான் இருப்பேன். சரியா? 10 நாளா ஒரே அலைச்சல், யாருமே சரியாவே சாப்பிடல. இன்னைக்கு நீ ஜெயிச்சிருக்க, அதுக்கு எல்லாருக்கும் ஒரு விருந்து கொடுத்த மாதிரி இருக்கு. சரியா சொன்னீங்க. போய் ஒரு விருந்து சாப்பாட்டுக்கு ஏற்பாடு பண்ணு ஜானகி. சரிங்க. சூப்பர் மாமா. சினோ மாமா, விருந்துக்கு என்னென்ன தேவையோ அதை நீ போய் வாங்கி கொடுத்து. சரிங்க மாமா.